சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எக்கோ பரிசோதனை மையத்தில் நிரந்தர மருத்துவரை நியமிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கையில் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இயங்கி வரும் எக்கோ பரிசோதனை மையத்தில் முழுநேர பணி செய்யும் மருத்துவர்கள் இல்லாத நிலையில் நீட்டிக்கிறது. இதன் காரணமாக 3 நாட்களுக்கு ஒருமுறை எக்கோ பரிசோதனை செய்யப்படுகிறது. இதனால் அவசர காலத்தில் பெரும்பாலான நோயாளிகள் தனியார் மருத்துவமனைகளை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள எக்கோ பரிசோதனை மையத்தில் தனி மருத்துவரை நியமிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் ஊரில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்த மெடிக்கல் காலேஜில் கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப சீரியஸான நோயாளிகளும் நிறைய சிகிச்சை எடுக்கிறாங்க. ஆனால் எக்கோன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது உடனடியாக ஸ்கேன் எடுக்கலாம், எக்கோ பார்க்கணும், கர்ப்பிணி பெண்களுக்கு பார்க்கணும். இங்கே கர்ப்பிணி பெண்களை ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் கொண்டுட்டு வந்துட்டு மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு வந்தாச்சுன்னு அப்படின்னாக்கா மெடிக்கல் காலேஜில் எந்த டாக்டருமே இருக்கிறதில்ல. எக்கோ டாக்டர் என்னாச்சு அப்படின்னாக்கா 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா வருவாங்கங்கிறது சொல்கிறாங்க. அப்படி சொல்லுங்க காலகட்டத்தில் இவங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? அவங்க கிராமப்புறங்களில் ரொம்ப சிரமப்பட்டு விவசாய குடும்பத்தில் உள்ள ஆளுங்க நிறைய வர்றாங்க. நிறைய தன் உயிரை செலவழிச்சு காப்பாற்ற முடியாத கண்டிஷனில் மெடிக்கல் காலேஜ் வர்றாங்க. அப்படி வரும்போது அந்த டாக்டர் இருந்து அதை கவனித்து அதை செய்ய முடியாத போது எங்களுக்கு இங்கே மெடிக்கல் காலேஜ் இருந்தே வேஸ்ட்டாக தெரியுது.